ப்ளூ பிளட் விஷ சிலிண்டருடன் இணைக்கப்பட்டிருக்கும் வெடிகுண்டை ஹரிஷ் வெற்றிகரமாக செயலிழக்கச் செய்தார். ஜெசிகா அனுப்பிய 7 அடி உயர அசுர வரம் கொண்ட முரட்டு மனிதன் ஹரிஷுக்கு பெரிய சவாலாக இருந்தான். ஜீவா 10 அடியாட்களுடன் வெறித்தனமாக போராட ஹரிஷ் வலியே அறியாத அந்த நீல நிற விஷம் ஏறிய அசுரனை வீழ்த்த முடியாமல் திணறினான். நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அசுரன் ஒரு சத்தமாக கத்திக்கொண்டு தனது வலது கையால் ஹரிஷின் மார்பில் ஓங்கி ஒரு பயங்கரமான குத்து விட்டான். அந்த இடி போன்ற அடியில் ஹரிஷ் காற்றில் பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்டான். ஒரு பெரிய சத்தத்துடன் அவன் அங்கிருந்த ஒரு ராட்சச ஏசி மோட்டாரின் மீது பலமாக மோதி தரையில் விழுந்தான். அந்த ராட்சச மோட்டார் சின்ன பின்னமாக உடைந்து சிதறியது. அதிலிருந்த கூலன் திரவம் ஹரிஷின் மீது பீச்சி அடித்தது. ஒரு பயங்கரமான வலி அவனது உடல் முழுவதும் மின்னல் போல பரவியது. ஹரிஷ் இதுவரை பல கொடூரமான எதிரிகளுடன் மோதியிருக்கிறான். அவர்களை விடவும் இவன் அடிக்க முடியாத அளவுக்கு வலிமையானவனாக இருந்தான். ஹரிஷ் சுதாரித்து எழுவதற்குள் அந்த அசுரன் மீண்டும் பாய்ந்து வந்து அங்கிருந்த ஒரு பெரிய இரும்பு குழாயை விழுங்கி அதை ஒரு பேஸ்பால் மட்டையை போல சுழற்சி ஹரிஷின் தலையை நோக்கி குறிவைத்தான். உடனே ஹரிஷ் தனது முழு பலத்தையும் திரட்டி தரையில் உருண்டு தப்பித்தான். அந்த இரும்பு குழாய் சுவரில் பட்டு பலமான கான்கிரீட் சுவரையே உடைத்து சிதறடித்தது. அந்த ரூமின் மின் இணைப்புகள் அருந்து சிவப்பு மற்றும் நீல நிற நெருப்பு பொறிகள் அறை முழுவதும் பறந்தன. ஏசி ரூம் முழுவதும் ஒரு மாபெரும் போர்க்களமாக மாறியிருந்தது. ஒரு பக்கம் ஜீவா அந்த 10 அடியாட்களோடு போராடி கொண்டிருந்தான். அவனது உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவன் பின்வாங்கவில்லை. மற்றொரு பக்கம் ஹரிஷ் அந்த அழிக்க முடியாத அசுரனோடு தன் வாழ்வா சாவா போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தான். ஹரிஷ் தனது முழு திறமை மற்றும் யோக சக்தியை பயன்படுத்தி அசுரனின் ஒவ்வொரு முரட்டு தாக்குதலில் இருந்தும் தப்பித்து அவனது உடலின் பலவீனமான புள்ளிகளை தேடி தாக்கிக் கொண்டிருந்தான். ஆனால் அசுரனின் அந்த இரும்பு போன்ற உடம்பிற்கும் மிருக பலத்தை ஹரிஷால் சமாளிக்க முடியவில்லை. ஹரிஷ் ஒரு ஹை லெவல் எக்ஸ்பர்ட். அவன் தன்னுடைய எக்ஸ்பர்ட் திறமையை பயன்படுத்தினால் ஒரு நிமிடத்தில் அந்த அசுரனின் கதையை முடித்திருப்பான். அந்த அசுரனிடம் உடல் வலிமையை தவிர எந்த பவரும் கிடையாது. எக்ஸ்பர்ட் இல்லாத ஒருவனிடம் தன் பவரை காட்ட ஹரிஷ் விரும்பவில்லை. அதனால் அவன் தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டிருந்தான். ஒரு ஸ்டேஜில் அசுரன் மீண்டும் ஒரு முறை ஹரிஷின் கழுத்தை இறுக்கி பிடித்து சுவரோடு சுவராக வைத்து அழுத்தினான். அந்த அசுரனின் இரும்பு பிடியில் ஹரிஷின் மூச்சு திணறியது. அவனது கண்கள் சொருக தொடங்கின. தங்களுடைய சீக்ரெட் கண்ட்ரோல் ரூமில் இருந்து இதை பார்த்துக் கொண்டிருந்த ஜெசிகா வெறித்தனமாக சிரித்துக் கொண்டு, பாருங்க அதிகமா, ஹரிஷ் ஒரு எறும்பு மாதிரி என் அசுரன் கையில நசுங்கி சாக போறான். என்னோட ப்ளூ பிளட் பவருக்கு முன்னாடி அவனோட எந்த வித்தையும் எந்த சித்து வேலையும் வேலையே செய்யாது. ஒரு ஆணவத்துடன் கூறினார். அதியமானின் உதட்டில் ஒரு குரூரமான புன்னகை தோன்றியது. பல வருட பழி தீர்க்கப்பட்ட திருப்தி அவர் முகத்தில் தெரிந்தது. டைமரில் நேரம் 2 நிமிடம் 15 நொடி, 2 நிமிடம் 14 நொடி, 2 நிமிடம் 13 நொடி என்று வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. 2 விஷ கண்டெய்னர்கள் இன்னும் ஏசி குழாயில் இணைக்கப்பட்டிருந்தன. ஒருவேளை ஹரிஷுக்கு ஏதாவது நடந்துவிட்டால் அந்த 500 விவிஐபிகளும் நாடும் ஜெசிகாவின் அடிமையாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது. உலகமே இருண்ட சக்திகளின் கைக்குள் சென்றுவிடும். ஜீவாவும் அடிபட்டு தரையில் விழுந்து கிடக்க அசுரனின் கையில் சிக்கி மூச்சு திணறிக் கொண்டிருந்த ஹரிஷின் மூளையில் ஒரு ஸ்பார்க் தோன்றியது. இந்த அசுரனின் நரம்புகள் முடக்கப்பட்டிருக்கலாம், வலியை உணரும் சென்சார்கள் செத்து போயிருக்கலாம். ஆனால் அவனுக்கும் ஒரு மனித இதயம் உள்ளே துடித்துக் கொண்டிருக்கிறது. ரத்த ஓட்டம் இருந்தால் தானே அந்த விஷம் மூளைக்கு போகும் என்று யோசித்த ஹரிஷுக்கு மரண வர்மம் ஞாபகம் வந்தது. இதுவரை அவன் யாரிடமும் பயன்படுத்தாத மிக பழமையான ஆபத்தான ஒரு வர்ம கலையை இப்போது அந்த அசுரனிடம் பயன்படுத்த முடிவு செய்தான். இதன் மூலம் அவனுடைய உடலை வாழ்நாள் முழுக்க தன் இஷ்டத்திற்கு அசைக்க முடியாத அளவுக்கு முடக்க முடியும். ஆனால் அந்த மரண வர்மத்தை பயன்படுத்த ஹரிஷ் தனது மொத்த ஆற்றலையும் ஒரே புள்ளியில் குவிக்க வேண்டும். இதில் ஏதாவது தவறாக நடந்தால் அவனது உயிர் அசுரனின் கைகளில் பிரிந்துவிடும். ஹரிஷ் தனது கண்களை ஒரு வினாடி மூடினான். மூச்சு திணறும் அந்த மரண தருவாயிலும் அவன் தன்னுடைய மனதை ஒரு புள்ளியில் குவித்தான். தன் உடலில் மிச்சமிருக்கும் ஒட்டுமொத்த பவரையும் தனது வலது கையின் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் கொண்டு வந்தான். அவனது விரல்கள் இரும்பை போல இறுகின. திடீரென தனது கண்களை திறந்த ஹரிஷ் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்த தனது 2 கால்களையும் மடக்கி அசுரனின் விலா எறும்பில் தனது முழு பலத்தையும் திரட்டி ஓங்கி உதைத்தான். அந்த அசுரன் வலியை உணரவில்லை என்றாலும் அந்த உதையின் வேகத்தில் அவனது பிடி லேசாக தளர்ந்தது. அந்த 1 மில்லி செகண்ட் இடைவெளியை பயன்படுத்திய ஹரிஷ் அவனது பிடியிலிருந்து நழுவி கீழே குதித்தான். தன் பிடியிலிருந்து தப்பிய ஹரிஷை பார்த்து அந்த அசுரன் அருகில் கிடந்த பல 100 கிலோ எடை கொண்ட உடைந்த ஏசி மோட்டாரை தனது 2 கைகளாலும் தூக்கினான். அதை அப்படியே ஹரிஷின் தலையை நோக்கி குறிவைத்து தன் முழு பலத்தோடு வீசினான். இதை கவனித்த ஹரிஷ் மின்னல் வேகத்தில் தரையில் உருண்டான். அந்த ராட்சச மோட்டார் ஹரிஷின் தலைக்கு சில இன்ச்சு இடைவெளியில் சீறி பாய்ந்து அவனுக்கு பின்னால் இருந்த கான்கிரீட் சுவரில் மோதி பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அந்த இடமே புகை மண்டலமாக மாறியது. தனது தாக்குதல் தப்பியதால் மேலும் ஆத்திரமடைந்த அந்த அசுரன் ஹரிஷை மீண்டும் தாக்க அவனை நோக்கி பாய்ந்து வந்தான். உடனே ஹரிஷ் சுவரில் கால் வைத்து உந்தி காற்றில் பல அடி உயரத்திற்கு தாவினான். அவனது கண்கள் அந்த அசுரனின் கழுத்து பிடரிக்கும் முதுகு தண்டுக்கும் இடையே உள்ள அந்த மிகச்சிறிய மரண வர்ம புள்ளியில் கவனம் செலுத்தியது. காற்றில் மிதந்தபடியே தனது முழு சக்தியையும் 2 விரல்களில் திரட்டி ஒரு துப்பாக்கி குண்டு பாய்வதை போன்ற வேகத்தில் அசுரனின் அந்த மரண வர்ம புள்ளியில் ஓங்கி தாக்கினான்.
அடுத்த செகண்ட் ஒரு சிறிய சத்தம் தான் கேட்டது. ஆனால் அந்த தாக்குதலின் வீரியம் அசுரனின் மூளையையும் அவனது ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையும் இணைக்கும் அந்த மைய புள்ளியை செயலிழக்கச் செய்தது. அந்த அசுரனின் உடலில் ஒரு வினாடி பயங்கரமான நடுக்கம் ஏற்பட்டது. அவனது நரம்புகளில் நியான் லைட் போல ஒளிர்ந்து கொண்டிருந்த அந்த நீல நிற விஷம் சட்டென ஃபியூஸ் போன பல்பு போல மங்கியது. ரத்த சிவப்பாக எரிந்து கொண்டிருந்த அவனது கண்கள் மேலே சொருகின. கைகள் இரண்டும் உயிரற்று கீழே தொங்கின. பல 100 கிலோ எடை கொண்ட அந்த 7 அடி அசுரன் வேறறுக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஆலமரம் சாய்வது போல பெரும் சத்தத்துடன் அப்படியே சரிந்து விழுந்தான். அவனது உடல் முழுமையாக முடங்கி போனது. இனி அவனால் ஒரு விரலை கூட அசைக்க முடியாது. அசுரன் சரிந்ததை பார்த்த மற்ற 10 எலைட் அடியாட்களும் ஒரு கணம் திகைத்து நின்றனர். அந்த இடைவெளியை பயன்படுத்திய ஹரிஷ் தனது வலியை பொறுத்துக் கொண்டு தரையிலிருந்து ஒரு சிங்கத்தை போல மீண்டும் பாய்ந்தான். ஜீவாவை சூழ்ந்திருந்த அந்த அடியாட்களை நோக்கி ஒரு சூறாவளியை போல சுழன்று தாக்கத் தொடங்கினான். சோர்ந்து போயிருந்த ஜீவா இப்போதும் உற்சாகமாக ஹரிஷுடன் சேர்ந்து அந்த எலிட் டீமை தாக்கினான். அடுத்த சில நிமிடங்களில் அந்த 10 அடியாட்களும் எந்த சத்தமும் இல்லாமல் ஹரிஷின் மர்ம அடிகளுக்கு இரையாகி தரையில் மயங்கி விழுந்தனர். ஏசி ரூமில் இப்போது ஒரு மயான அமைதி நிலவியது. உடைந்த குழாய்களில் இருந்து ஏசி கேஸ் மட்டும் கசிந்து கொண்டிருந்தது. ஹரிஷின் உடல் முழுவதும் ரத்தம் மற்றும் வியர்வையால் நனைந்திருந்தது. பாஸ் பாஸ் கேக்குதா என்று திடீரென்று ஹரிஷின் காதில் இருந்த இயர்பாடில் இருந்து யாழினியின் குரல் பதற்றத்துடன் ஒலித்தது. கேக்குது யாழினி, என்னாச்சு? ஹரிஷ் மூச்சு வாங்க கேட்டான். பாஸ், நீங்க வெடிகுண்ட டிஃப்யூஸ் பண்ணப்போ நான் லாக் பண்ணி வச்சிருந்த கேமரா லூப் மோட் பிரேக் ஆகி லைவ் ஆயிடுச்சு பாஸ். உங்க முகத்தை ஜெசிகாவும் அதிகமானு பாத்துட்டாங்க. நீங்க அசுரனோட சண்டை போட்ட மொத்தமும் கேமரால பதிவாயிருக்கு. ஆனா இப்போதான் நான் மறுபடியும் அதை ஹேக் பண்ணி சிஸ்டத்தை லூப் மோடுக்கு மாத்திட்டேன். இப்ப அவங்க ஸ்கிரீன்ல நீங்க சண்டை போட்டு அடிபட்டு விழுந்த காட்சி தான் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கும். உங்களை அந்த அசுரன் கொண்டுட்டான்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க என்று ஒரே மூச்சில் கூறி முடித்தாள் யாழினி. யாழினி அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா இப்ப நமக்கு பெரிய பிரச்சனை அது இல்லை என்று கூறிய ஹரிஷின் கண்கள் அந்த மெயின் ஜங்ஷனில் இருந்த டிஜிட்டல் டைமரை பார்த்தான். 1 நிமிடம் 45 நொடி, 1 நிமிடம் 44 நொடி, 1 நிமிடம் 43 நொடி. டைமர் மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. மை காட் ஹரிஷ், இன்னும் 2 நிமிஷம் கூட இல்ல, மீது 2 கண்டெய்னர்ஸ் இன்னும் அப்படியே இருக்கு. ஜீவா பதறி போய் கத்தினான். ஹரிஷ் தனது வலிகளை எல்லாம் மறந்துவிட்டு அந்த மெயின் ஜங்ஷனை நோக்கி ஓடினான். ஜீவா சீக்கிரம் வா, நான் கண்டெய்னரை தூக்குறேன், நீ பிரஷர் சென்சார் அழுத்து, பழைய பிளான் தான் என்று கத்திய ஹரிஷ் 4வது நீல நிற விஷ கண்டெய்னரின் வால்வை பிடித்தான். நாரடி என்ற ஜீவா தன்னுடைய ரத்தம் வழிந்த கைகளால் அந்த சென்சார் பிளேட்டை பிடித்துக் கொண்டான். ஹரிஷ் கண்டெய்னரை தூக்க ஜீவா 20 கிலோ எடையை அப்படியே மெயின்டைன் செய்தான். ஹரிஷ் மின்னல் வேகத்தில் அந்த வெளிர் மஞ்சள் நிற டேட்டா ஒயரை கட் செய்தான். எல்இடி விளக்கு பச்சையாக மாறியது. ஹரிஷ் அந்த ஏரோசால் சிலிண்டரை பொருத்திவிட்டு அடுத்து கடைசி கண்டெய்னருக்கு தாவினான். 45 நொடி, 44 நொடி, 43 நொடி என்று டைமரில் நேரம் குறைந்து கொண்டே வந்தது. ஜீவா நான் லாஸ்ட், பிரஷரை கரெக்டா முடி, கை நழுவிச்சுனா மொத்த பில்டிங்கும் செதறிடும் என்று எச்சரித்த ஹரிஷ் கடைசி விஷ கண்டெய்னரை தூக்கினான். ஜீவாவின் கைகள் நடுங்கின. அவனது தோள்பட்டையில் அடியாட்கள் தாக்கியதில் ஏற்பட்ட காயம் இப்போது பயங்கரமாக வலிக்க தொடங்கியது. ஆனால் 500 உயிர்கள் தன் கையில் இருப்பதை உணர்ந்த அவன் பற்களை கடித்துக் கொண்டு அந்த 20 கிலோ பிரஷரை அழுத்தமாக பிடித்துக் கொண்டான். 20 நொடி, 19 நொடி, 18 நொடி. ஹரிஷின் கைகள் ஒரு ரோபோ போல செயல்பட்டன. அந்த மெல்லிய ஒயரை சரியாக பிடித்து சரியாக கட் செய்தான். 10 நொடி, 9 நொடி, 8 நொடி. பச்சை விளக்கு எரிந்தது. பாம்பை டிஃப்யூஸ் பண்ணியாச்சு ஜீவா என்று ஹரிஷ் சொல்லவும் ஜீவா கைகளை எடுத்தான். ஹரிஷ் அந்த கடைசி விஷ கண்டெய்னரை தூக்கி வீசிவிட்டு தனது செந்தூரக்கல் ஏரோசல் சிலிண்டரை அந்த வால்வில் பொருத்தி முழு பலத்தோடு அதை டைட் செய்தான். 3 நொடி, 2 நொடி, 1 நொடி, 0. டிஜிட்டல் டைமர் 0வை காட்டியது. அந்த ஏசி ஜங்ஷன் வால்வுகள் ஆட்டோமேட்டிக்காக திறந்து கொண்டன. கண்ட்ரோல் ரூமில் இருந்த ஜெசிகா தனது அசுரன் ஹரிஷை கொன்றுவிட்டான் என்ற மிதப்பில் வெற்றி புன்னகையுடன் தன் கையில் இருந்த ரிமோட்டின் ரெட் பட்டனை அழுத்தினார். மாநாட்டு அரங்கின் பிரம்மாண்டமான ஹாலில் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர்கள் சீரியஸாக விவாதித்துக் கொண்டிருக்க அரங்கின் மேல் இருந்த சென்ட்ரலைஸ்ட் ஏசி வெட்டுகளில் இருந்து அடர்த்தியான புகை சீறி பாய்ந்து வெளியேற தொடங்கியது. விஷம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஹரிஷ், ஜீவா மூச்சிறைக்க கூறினான். விஷம் இல்ல ஜீவா, நாம தயாரிச்சு ஆங்கிலோம் என்று கூறிய ஹரிஷ் சுவரில் சாய்ந்து நிம்மதியாக புன்னகைத்தான். இப்போது அந்த மாநாட்டு அரங்கிற்குள் ஜெசிகாவின் ப்ளூ பிளட் விஷயத்திற்கு பதிலாக ஹரிஷ் தனது சித்த மருத்துவ அறிவாலும் செந்தூரக்கல்லின் அபூர்வ சக்தியாலும் உருவாக்கிய ஏரோசால் ஆன்டிடோட் பரவி கொண்டிருந்தது. அந்த புகை அரங்கத்தில் இருந்த 500 விவிஐபிகளின் சுவாச குழாய்களுக்குள் சென்றது. அது செந்தூரக்கல்லின் தெய்வீக மூலிகை என்பதால் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அதே நேரம் மாநாட்டு அரங்கின் உள்ளேயும் வெளியேயும் பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்த ஜெசிகாவின் எலைட் ஏஜென்ட்டுகள் அந்த புகையை சுவாசிக்க தொடங்கினர். அந்த மாற்று மருந்து அவர்களின் நுரையீரலுக்குள் சென்று ரத்தத்தில் கலந்த மறு கணமே ஒரு மாபெரும் அற்புதம் நிகழத் தொடங்கியது. அவர்களின் நரம்புகளில் பல நாட்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த அந்த அடர்த்தியான நீல நிற விஷம் செந்தூரக்கல்லின் வெப்பத்தால் முறிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிவப்பு நிற ரத்தமாக மாறத் தொடங்கியது. மூளைக்குள் இருந்த அந்த ஹிப்னாட்டிக் லாக் உடைந்து சிதறியது. ஒவ்வொரு எலிட் ஏஜென்ட்டும் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு தரையில் மயங்கி விழத் தொடங்கினர். மாநாட்டிற்கு வந்திருந்த விவிஐபிகள் அதிர்ந்து போய் பார்த்தார்கள். டெல்லியில் உள்ள தனது கண்ட்ரோல் ரூமில் இதை பார்த்துக் கொண்டிருந்த ஜெசிகாவுக்கு பைத்தியமே பிடித்து விடும் போல இருந்தது. என்ன நடக்குதாங்க? ஏன் எல்லாரும் மயங்கி விடுறாங்க? விவிஐபிகளுக்கு ஒண்ணுமே ஆகல, அவங்க மூளையை இன்னும் என் கண்ட்ரோலுக்கு வரல
என்று வெறித்தனமாக கத்திக்கொண்டே தனது சிஸ்டத்தை செக் செய்தார். மேடம், ஏசி வென்ட்ல ரிலீஸ் ஆனது நம்மளோட பயோடாக்சின் இல்ல, அது வேற ஏதோ ஒரு அன்னோன் கெமிக்கல். நம்ம ஏஜென்ட்களோட உடம்புல இருக்கிற ப்ளூ பிளட் எல்லாம் முறிக்கப்பட்டு அவங்க மறுபடியும் நார்மல் மனுஷங்களா மாறிட்டு இருக்காங்க. அவளுடைய சீக்ரெட் கண்ட்ரோல் ரூமில் இருந்த சைபர் எக்ஸ்பர்ட் பதட்டத்துடன் கத்தினார். வாட் என்று கத்திய ஜெசிகாவுக்கு அதிர்ச்சியில் தூக்கி வாரி போட்டது. அருகில் நின்று கொண்டிருந்த அதியமானின் கண்கள் கோபத்தில் அனலாக குதித்தன. அவர் ஜெசிகாவை பார்த்து, உன்னோட அசுர அந்த ஹரிஷை கொண்டுட்டான்னு சொன்ன, இப்ப என்ன நடக்குது பாரு. அவன் உன் விஷயத்தை மாத்தி நம்மளோட மொத்த பிளானையும் அழிச்சிட்டான். இப்போ உன்னோட கோஸ்ட் நெட்வொர்க் மொத்தமும் செத்து போச்சு. பல வருஷமா நான் கட்டி எழுப்பின என் கனவை மறுபடியும் அந்த ஹரிஷ் சதைச்சிட்டான் என்று அதியமான் ஆவேசமாக கத்தினார். விடுங்க அதியமான் என்று அவருடைய கையை தட்டிவிட்ட ஜெசிகாவின் முகம் கொடூரமாக மாறியது. என் பிளானை எவனாலே அழிக்க முடியாது. ஹரிஷ் ஒரு வழி அடைச்சா நான் 100 வழியை திறப்பேன். பிளான் ஏன் ஃபெயில் ஆனா என்ன, என்கிட்ட பிளான் பி இருக்கு என்ற ஜெசிகா தனது டேபிளில் இருந்த ஒரு ரகசிய டிராயரை திறந்து அதிலிருந்த ஒரு சிறிய கருப்பு நிற ரிமோட்டை வெளியே எடுத்தார். அந்த மாநாட்டு அரங்கத்தோட 4 மெயின் தூண்களுக்கு அடியிலையும் நான் முன்னாடியே பாம்பு செட் பண்ணி வச்சிட்டேன். இப்ப நான் இந்த பட்டன் அழுத்தினா அந்த 500 விவிஐபிகளும் அந்த ஹரிஷும் பில்டிங்கோட சேர்ந்து காத்துல தூசியா பறந்துவாங்க என்று ஒரு சைக்கோவை போல சிரித்தாள் ஜெசிகா. தன் அடுத்த கட்ட திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்த ஜெசிகாவின் கண்கள் குரூரமாக மின்னின.